இங்க ஒருத்தர் சுடுகாட்டுல வெட்டியா வேலைனா பாத்துட்டு இருப்பாரு. அவர் ஒரு பிணத்துக்கு குழிய தோன்றதுக்கு பதிலா 2 பிணத்துக்கு குழிய தோண்டி வச்சிடறாரு. அப்புறமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரே ஒரு பிணம் மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம தெரியாம ஒரு குழிய தோண்டி வச்சுட்டோம். ஆனா அங்க யாரையாவது புதைச்சே ஆகணும்னு இவனும் முடிவு பண்றான். அப்ப அங்க மயானத்துக்கு வந்த ஒரு லேடிய பார்த்துட்டு அட்வான்ஸா பணம் கேக்குறாரு. உங்களோட ஹஸ்பண்டா இந்த குழியிலே புதைச்சாச்சு, பக்கத்துல ஒரு குழி சேர்த்து தோண்டி வச்சிருக்கேன், நீங்க முன்னாடியே முன்பணம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களையும் அந்த பக்கத்து குழியிலேயே புதைச்சிடுவேன்னு சொல்றான். ஏண்டா எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு நானே கவலையில இருக்கேன், நீ குழிய தோண்டுனால நான் வேற சாகணுமான்னு திட்டுறாங்க. இவன் அந்த இடத்தை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. இவனும் அதோட விடாம யாரா மண்டைய போடுவா, யார அந்த குழியில புதைக்கலான்னு இவன் அந்த சிட்டி முழுக்க தேடிட்டு இருக்கான். அப்ப ஹாஸ்பிடல்ல நிறைய பேர் இறந்து போவாங்க. அங்க போய் பார்க்கலாமேன்னு போனா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. நீங்க யாரு கவலைப்படாதீங்க, இவரை புதைக்கிறதுக்கான குழி நான் ஆல்ரெடி தோண்டி வச்சுட்டே அங்கேயே புதைச்சிடலான்னு சொல்றான். எங்க குல வழக்கப்படி புதைக்க கூடாது, எரிக்கதான் செய்யணும்னு அவங்களும் சொல்றாங்க. அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனும் அந்த டெட் பாடியை புடிச்சு இழுக்கிறப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து இவன் மேல போலீஸ் கேஸ் கொடுத்துறாங்க. இந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருது. அந்த கோர்ட்ல இருக்கிற அந்த ஜட்ஜு, நான் பெரிய பெரிய கேஸ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், ஆனா இப்படி ஒரு கேஸ நான் ஹேண்டில் பண்ணதே இல்லையேன்னு அவரே வாயடைச்சு போறாரு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு அவருக்கே தெரியாம இவனுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துறாரு. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.